ओ नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ऋकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि। सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत् अनिराकरणमस्तु निराकरणं मे अस्तु। तदात्मनिरतेयोपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। विद्या பலம் என்ன அப்படின்னு பார்த்துன்னு வந்தோம். வசுக்களினுடைய லோகத்தில் அவனும் ஒருவனாக ஆகி இந்த பலன்களை அடைகிறான். சயா ஏததேவம் அமிர்தம் வேத வசூனாம் ஏவ ஏகவ பூத்வா அக்னினா இவ அக்னினா ஏவ முக்கேன ஏததேவ அமிர்தம் திருஷ்டுவா திருப்தியசி ச ஏததேவ ரூபம் அபிசம்விசதி ஏதது ஏதஸ்மாத் ரூபாத் உதேதி. இந்த ரூபத்தில் அவன் ஒன்றாகி யார் ஒருவன் இந்த யஜ்ஞத்தை இந்த மாதிரி பண்றானோ அவனுக்கு அந்த பலன் சொல்லப்படுறது ரிக்வேதிக்கு. அக்னிமுகமாக இந்த அமிர்தங்களை அறிந்து யசஸ் முதலானவற்றை அறிந்து அவன் அதுவா ஆறான்னு இங்க பலன் சொல்லப்பட்டது. எத்தனை நாள் வரைக்கும்ன்றதுக்கு சொல்லித்து ஸ்ருதி ச யாவது ஆதித்யா புரஸ்தாதுதேதா பశ్చాதஸ்தமேதா வசுனாமேவ தாவது ஆதிபத்தியம் ஸ்வராஜ்யம் பரியேதா. எத்தனை நாளைக்கு ஆதித்யன் கிழக்க உதிக்கிறதோ மேற்கு அஸ்தமிக்கிறதோ அத்தனை காலத்திற்கு வசுக்களினுடைய ஆதிபத்தியமாகிய ஸ்வராஜ்யத்தை அடைகிறான். அதிகச்சதி இது ஷஷ்டகண்ட பாஷ்யம் முடிஞ்சுது. அடுத்தது சப்தம கண்டா அத த்விதீயம் அமிர்தம் தத் ருத்ராः உபஜீவந்தி இந்திரேண முகேன நவை தேவாः அஸ்னந்தி ந பிபந்தி ஏதது ஏவ அமிர்தம் திருஷ்டுவா திருப்யந்தி. அதேதான் இரண்டாவதான அமிர்தம். இது அந்த வெண்மையாக தட்சிண விமுகமாக இருக்கிற அந்த சூரியனுடைய கிரணங்கள், அந்த அமிர்தம் அதை பார்த்து ருத்ராகா உபஜீவந்தி அவற்றை அனுசரித்து ருத்ரர்கள் வாழ்கிறார்கள். அந்த உபஜீவந்தி ஏற்கனவே இருக்கிற அதே மாதிரி தான். அங்க எப்படி வசுக்கள் உபஜீவந்தின்னு சொல்லித்தோ, இங்க ருத்ரர்கள் உபஜீவந்தி இந்திரன் முகமாக, அங்க எப்படி அக்னி முகமாக இவை அடைகிறதுன்னு பார்த்தோமோ, இங்க மாத்தியந்தின தேவதைகளாக இருக்கக்கூடிய ருத்ரர்கள் இதை அடையிறது உபஜீவந்தி. சவன ஈசானாக மாத்தியந்தின சவன ஈசானர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ருத்ரர்கள் இந்திரமுகமாக இவை அடைகின்றன.
அவை தேவாக அஷ்னந்தி ந பிபந்தி இத்தி ஏததேவ அமிர்தம் திருஷ்டுவா திருப்தியந்தி திருஷ்டுவா ஏவ திருப்தியந்தி. தேவர்களாகிய இந்த ருத்ரர்களும் அதை போய் பிசிக்கலா வாங்கி சாப்பிடுறதுன்னு இல்லை, தரிசனத்தினாலேயே வந்து திருப்தி அடைகிறது. தேவதைகளை பத்தி சொல்லும் பொழுது நம்ம ஏற்கனவே சொன்னோம், பரோட்ச பிரியாக இவஹி தேவாகா அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. தேவதைகள் வந்து பார்க்கும் பொழுதே, பரோட்சமாக பார்க்கும் பொழுதே பிரியத்தை அடைஞ்சிடுறது அப்படின்னு. எப்படி வந்து மீன் வந்து பார்வையினாலேயே சாப்பாடு கொடுக்கறது குட்டிக்குன்னு சொல்றமே, அந்த மாதிரி தேவதைகளுக்கு வந்து தரிசனத்தினாலதான். அவ சம்போகம் பண்ணணும்னு அர்த்தம் கிடையாது. குந்திக்கு வந்து புத்திரன் தேவதைகள் பெற்றதுன்னா தேவதைகளுடைய திருஷ்டி தான், தரிசனத்தினால நடக்கிறது. இது மாதிரி ஏத்த தேவ ரூபம் அபிசம்விசந்தி ஏதஸ்மாத் ரூபா தூத்தியந்தி. அங்க சொன்ன மாதிரியே இந்த ரூபத்திலேயே அவை சம்விசந்தி, அவை போய் லயத்தை அடைகின்றன, அந்த ரூபத்திலிருந்தே உதிக்கின்றன. அதுவும் நம்ம அப்ப பார்த்தா மாதிரி எப்ப சம்போக காலம் வருதோ அந்த காலத்துல அது உற்சாகம் ஏற்பட்டு அதனுடைய என்ன போக்தாவாக ஆகிறது. மற்ற டயத்துல சம்விஷந்தி இட்ரஸ், தேவதைகள் வந்து அதனுடைய காலத்துல தான் அது உயிர் பெறுகின்றன. சய ஏத தேவம் அமிர்தம் வேத ருத்ராணாம் ஏவ ஏகா பூத்வா இந்திரேண ஏவ முகேன ஏததேவ அமிர்தம் திருஷ்டுவா திருப்யசி ச ஏததேவ ரூபம் அபிசம்விசதி ஏதஸ்மாத் ரூபா து தேதி. அதே மாதிரிதான் யார் ஒருவன் இந்த யஜ்ஞாதிகளை செய்யறானோ, ஏன்னா அது எங்க பாஷ்யக்காரர் ஏற்கனவே அங்க சொல்லிட்டார். அத யஹ் கச்சிது ஏததேவ யதோதிதம் ரிங் மதுகரதாபரச சங்ஷரணம் ரிக்வேத விஹித கர்மம் கர்ம புஷ்பாத் தஸ்ய ஆதித்ய சம்ஸ்ரயணம் ரோஹித ரூபத்வம் ச அமிர்தஸ்ய பிராச்சீதிக்கு கத ரஷ்மிநாடி சம்ஸ்தானம் அப்படின்லாம் சொன்னார் இல்லையா. அப்போ யார் ஒருவன் இதே மாதிரி யதோதித்தம் சொல்லப்பட்டதாக, எப்படி வேதத்தினால இது சொல்லப்பட்டிருக்கோ, அமிர்தஸ்ய போகாவசரா, ஆமா, அது யார் ஒருவன் இது பண்றானோ அவனும் இதை அடையறான்னு நம்ம அங்க சொல்லிட்டார். அதே மாதிரிதான் யார் ஒருவன் இதே மாதிரி யஜுசாம, இந்த யஜுர்வேதமாகிய அந்த ரிக்குகள் வழியாக உபாசிக்கிறானோ அவன், ஏன்னா இங்க அத யத்விதீயம் அமிர்தம் தத் ருத்ராக உபஜீவந்தி இத்தியாதி சமானம். அந்த மாதிரி பண்றவன் வந்து அதே ருத்ரர்களுக்கு நடுவுல ஒருத்தனாகிறான். எப்படி அங்க அவன் வந்து பசுக்களுக்கு நடுவில் ஒருவனாக ஆகிறானோ, மற்றவர்கள் மாதிரி இல்லாம, அதெல்லாம் வேற சொன்னார் இல்லையா, என்ன யதா சந்திரமண்டலஸ்தா கேவல கர்மி அப்படி இல்லாம யார் ஒருவன் வித்வானானவன் கியந்தம் காலம் வித்வான் தது அமிர்தம் உபஜீவத்தின்னு சொன்னார். அது மாதிரி இங்கேயும் அந்த யஜ்ஞத்தை இத மாதிரி உபாசித்து கொண்டு இது இந்த இந்த ருத்ர ரூபமாக இத மாதிரி வந்து தேவதைகள் வந்து பருகுகின்றன என்பதை அர்த்தத்தோடு உபாசனா ரூபமாக அந்த கர்மாவை செய்கின்றவன், அந்த ஜோதிஷ்டோமம் முதலான கர்மாக்களில் எப்படி வந்து இது இந்த மத்தியந்தின யஜ்ஞம் பண்ணும் பொழுது இந்த உபாசனை செய்து கொண்டு உபாசன ரூபமாக யார் யஜ்ஞம் பண்றானோ அவன் ருத்ரர்களில் ஒருவனாகிறான். ஆகி என்ன பண்றான், ருத்ரேன இந்திரேன முகேன, இந்திரமுகமாக அவன் இந்த அமிர்தத்தை பருகுகிறான், பார்க்கிறான் அர்த்தம். திருஷ்டுவா திருப்தியதி, அந்த ரூபத்தில் அவனும் போய் லயத்தை அடைகிறான். அதிலேயே அவன் அதான் பேசிக்கலி அந்த தேவதா ரூபமாக அவன் ஆறான்னு அர்த்தம். அவ்வளவுதான் சொல்றது வேறு. யாவத் ஆதித்யா புரஸ்தாது தேதா பశ్చాதஸ்தமேதா
द्विहि तावत् दक्षिणतः उदेता उत्तरतः अस्तमेता रुद्राणामेव तावत् ஆதிபத்தியம் ஸ்வராஜ்யம் வர்யேதா. இங்க என்ன சொல்றது ஸ்ருதி? அங்க சொன்ன மாதிரியே தான் இங்க ஆரம்பிக்கிறது. எத்தனை நாளைக்கு ஆதித்யன் புரஸ்தாத் உதேதா பశ్చాத் அஸ்தமேதா, கிழக்க உதிச்சு மேற்க அஸ்தமிக்கிறதோ, த்விஸ்தா த்விஸ்தாவது 2 மடங்கு அதே மாதிரி தெற்கில் உதிக்கிறதாம். தட்சிணதா உதேதா உத்தரதா அஸ்தமேதா, வடக்கில் அஸ்தமிக்கிறது இந்த ருத்ரலோகத்துல. இதை பத்தி பேச போறாரு இப்ப பாஷ்யக்காரர். சூரியனுடைய உதயம் ரிலேட்டிவ் தான் அப்படின்னு சொல்றார். இப்ப நம்ம எர்த்தனுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து எர்த்தனுடைய ரொட்டேஷன், அதனுடைய ஆக்சிஸ், பூமியினுடைய ஆக்சிஸ் எப்படி இருக்கு, எந்த ஆங்கிள் இருக்கு, அது எந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகுதுங்கிறத பொறுத்து தானே நமக்கு வந்து சூரியன் வந்து ஈஸ்ட்ல உதிச்சு வெஸ்ட்ல போறதுன்னு சொல்றோம். இங்க வந்து இப்ப போல்ல அதே மாதிரி பார்த்தா மாறுது. எர்த்லயே போல்ஸ்ல வந்து சூரியோதயத்தினுடைய தன்மை மாறுறது இல்லையா? அதே மாதிரி இந்த லோகம், எந்த லோகம், இந்த ருத்ரனுடைய லோகத்துல சூரியோதயம் 2 மடங்கு ஆறுது. அதாவது இங்க ஒரு தடவை ஆகும் பொழுது அங்க 2 ஆகிறது அப்படின்னு இப்ப சொல்ல போறார். அது இந்த பாஷ்யத்துல பார்ப்போம். இப்ப இங்க என்ன சொல்றதுன்னா, 2 மடங்கு தெற்கில் உதித்து வடக்குல அஸ்தமிக்கிறது ருத்ராணயமேவ. அந்த மாதிரி ருத்ரலோகத்தில் அத்தனை நாளைக்கு தாவது ஆதிபத்தியம் ஸ்வராஜ்யம் வரியதா, அந்த ஸ்வராஜ்யத்தை அடைகிறான், ருத்ரலோகத்தை அடைகிறான். யாவது ஆதித்யா புரஸ்தாதுதேதா பశ్చాதா பశ్చాத் அஸ்தமேதா द्विस्तावत् ततः द्विगुणं காலம் தட்சிணத்தः உதேதா உத்தரத்தோ அஸ்தமேதா. 2 மடங்கு தட்சிணத்துல உதித்து வடக்க அஸ்தமிக்கிற காலம் ருத்ரன் அத்தனை காலம் அங்க இருக்கான் அப்படின்னு சாமான்யமா பார்த்தா இங்க வசுக்களினுடைய 2 மடங்கு ருத்ரனுடைய காலம்ன்ற மாதிரி தோன்றது. அதுதான் இங்க பாஷ்யக்காரர் எக்ஸ்பிளைன் பண்ண போறார். அஷ்டம கண்டஹா, 8வது கண்டம். 4வதையும் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு இங்க. அத யத் திருத்தீயம் அமிர்தம் ஆதித்யம் ஆதித்யாக உபஜீவந்தி வருணேன முகேன. ஓ, இந்த 3வதுலயே சொல்லிடுறாரு ஆக்சுவலி. அத யத் திருத்தீயம் அமிர்தம் தது ஆதித்யா உபஜீவந்தி வருணேன முகேன நவை தேவாக அஷ்னந்தி ந பிபந்தி ஏத் தேவ அமிர்தம் திருஷ்டுவா திருப்தியந்தி. 3வதான அந்த அமிர்தத்தை ஆதித்யர்கள் உபஜீவனம் செய்கிறார்கள். வசுருத்ர ஆதித்யன்ல வருணேன முகேன, வருணமுகமாக வருணன் வழியாக அடைந்து என்ன பண்றான்னா அஷ்னந்தி ந பிபந்தி, அதே மாதிரிதான் நேரடியாக உண்பதோ சாப்பிடுவதோ குடிப்பதோ இல்லை. திருஷ்டுவா ஏவ திருப்தியந்தி, தரிசனத்தினால் திருப்தி அடைகிறார்கள். ஏத தேவ ரூபம் அபிசம்விசந்தி ஏதத் ரூபம் ஏதஸ்மாத் ரூபாத் உத்யந்தி, இதே ரூபத்தை சரணடைகிறார்கள், லயமடைகிறார்கள், அதிலிருந்தே உற்பத்தியாகி திருப்பி தன்னுடைய காரியத்தை செய்கிறார்கள். ஓகே, ஏன்னா தேவதைகள் நான் சொன்ன மாதிரி சம்போக காலத்துல அதனுடைய காரிய காலத்துல அது இருக்கும், அதுக்கப்புறம் அது சம்பிஷனம் அடைஞ்சிடுறது. சய ஏததேவம் அமிர்தம் வேதாதி வேத சய ஏததேவம் அமிர்தம் வேத ஆதித்யானாம் ஏவ ஏகா பூத்வா வருணேன ஏவ முகேன ஏததேவ அமிர்தம் திருஷ்டுவா திருப்யதி ச ஏததேவ ரூபம் அபிசம்விசதி ஏதஸ்மாத் ரூபாத் உதேதி. யார் ஒருவன் இந்த மாதிரியாக உபாசிக்கின்றானோ அமிர்தத்தை, இந்த வேதனா உபாசித்தேன்னு அர்த்தம் இல்லையா? இதே மாதிரி இந்த ஆதித்ய ரூபத்தை வந்து யார் உபாசிக்கின்றானோ அவன் ஆதித்யர்களில் ஒருவனாக ஆகிறான். அப்படியாகி என்ன பண்றான், வருணமுகமாக இந்த அமிர்தத்தை பார்த்து அடைந்துன்னு அர்த்தம், என்ன திருப்தி அடைகிறான். இந்த ரூபத்தில் அவனும் லயத்தை அடைகிறான். இந்த ரூபத்திலிருந்தே அவன் உற்சாகம் அடைந்து இயங்குகிறான் தேவதையாகன்னு சொல்றார். அப்படின்னு சொல்றது ஸ்ருதி. ச யாவத் ஆதித்யே ஆதித்யா தட்சிணதா உதேதா உத்தரத்தோ அஸ்தமேதா
द्विहि तावत् पश्चात् उदेत पुरस्तादस्तमेत ஆதித்யானாமேவ தாவத் ஆதிபத்தியம் ஸ்வராஜ்யம் பர்யேதா. இங்க என்ன சொல்றது? எத்தனை நாளைக்கு ஆதித்யன் ருத்ரனுடைய லோகத்துல தெற்க உதித்து வடக்க அஸ்தமிக்கிறதோ அதோட 2 மடங்கு காலம் இந்த லோகத்துல ஆதித்ய லோகத்துல என்ன பண்றது? மேற்க உதித்து கிழக்க அஸ்தமிக்கிறது. அப்ப அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல அத்தனை நாட்களுக்கு அவன் அந்த ஆதிபத்தியத்தை ஸ்வராஜ்யத்தை அடைகிறான். இவன் அப்ப 4 மடங்கு ஆயிடுறது. இவன் வசுக்களை வசுக்களை கம்பேர் பண்ணும் பொழுது ஆதித்யனுக்குன்னு அர்த்தப்படுறது. இங்கதான் அந்த பாஷ்யம் வருது. ததா பஷாத் உத்தரதா ஊர்தம் உதேதா விபர்யேன அஸ்தமேதா பூர்வஸ்மாத் பூர்வஸ்மாத் த்விகுணோத்தரோத்தரேண உத்தரோத்தர துகிண 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 உத்தரோத்தரேண காலேன இது அபௌராணம் தர்சனம். அப்புறம் மேற்க உத்தரத்தகா ஊர்துவம் உதேதா மேற்கேந்து உதிச்சு அப்படின்னு வேற உத்தரதகா வடக்க உதிச்சு தெற்க அஸ்தமனம் ஆறுதுங்கிறது வரப்போறது இதுக்கப்புறம். சரியா? அப்படி 4 விதமாக வருது. அப்ப பாஷிக்காரர் தான் சொல்றார், முன்னாடி இருக்கிறதுல இருந்து பூர்வஸ்மாத் அதாவது 1வதுக்கு அப்புறம் 2வது, 2வதுக்கு அப்புறம் 3வது, 3வதுக்கு அப்புறம் 4வதுன்னு ஒவ்வொன்றுத்துலயும் டபுள் ஆயிண்டே போறதுன்னு அர்த்தம். பூர்வஸ்மாத் த்விகுண உத்தரோத்தரேன காலேன முன்னாடியிலிருந்து பின்னாடி வர்றதுகளில் 2 மடங்காக அப்படின்னு இது சொல்லி வீப்சா காலேன இது அபௌராணம் தரிசனம். புராணத்துல சொல்றதுக்கு மாறுபடியான ஒரு விஷயம் இங்க சொல்லப்படுறதுன்னு சொல்றார். அது என்ன அபௌராணம் தரிசனம் சொல்றார்? சவிதுகு சதுர்திஷம் இந்திரயம வருண சோமபுரீஷு உதயாஸ்தமகாலஸ்ய துல்லியத்துவம் ஹி பௌராணிகைஹி உக்தம். சவிதா சூரியனுடைய காலமானது சதுர்திஷம் 4 திசையில இருக்கக்கூடிய என்ன 4 திசையில இருக்கு? இந்திர யம வருண சோமபுரீஷு. கிழக்க இந்திரபுரி, தெற்க யமபுரி, மேற்க வருணபுரி, வடக்க சோமபுரின்னு இந்த 4 லோகங்கள் இருக்கு. நம்ம பூமியிலுடைய 4 டைரக்ஷன்ல இருக்கு. இந்திரன் கிழக்கு, யமன் நமக்கே தெரியும் தெற்கு, வருணன் மேற்கு, சோமன் வடக்கு. அதுல உதயாஸ்தமய காலஸ்ய துல்லியத்துவம், சூரியோதயமும் அஸ்தமனமும் ஒரே காலத்துல ஒரே டயத்துல அர்த்தம் இல்ல, ஒரே மாதிரியாக தான் அப்படின்னு புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. பௌராணிகைஹி உக்தம். பௌராணிகர்கள் அதை சொல்லியிருக்கா. பௌராணிகைஹி இங்க புளூரல் போடுறார் பாஷ்யக்காரர். அது மரியாதையினால வியாசர்னு எடுத்துன்னு போடுறாரா இல்ல பர பௌராணிகர்கள் இருந்திருக்கிறார்கள்ன்றது இங்க சொல்லப்படுறதான்னு பார்க்கணும் நம்ம, இல்லையா? பௌராணிகைன்னு அப்போ சொல்ல வந்த விஷயத்துக்கு வருவோம். பௌராணிகர்கள் என்ன சொல்றான்னு பாஷிகாரர் சொல்றார், எல்லாத்துக்கும் ஒரே காலம்தான். ஏன்னா மானச உத்தரஸ்ய மூர்தனி மேரோஹோ தட்சிணாவிருத்தேகே துல்லியத்வாதிதி. சூரியன் எங்க சுத்தின்னு இருக்கார், எப்படி சஞ்சாரம் பண்றாருன்னா அந்த மானசரோவருக்கு வடக்க இருக்கக்கூடிய மேரு பர்வதத்தின் மேல ஆக்சிஸா வச்சுதான் சூரியன் சுத்துறதுன்னு புராணங்கள் சொல்றது. இது நம்ம அந்த ஸ்கந்த புராணம் எடுக்கும் பொழுது கூட அதுல இது ரொம்ப விஸ்தாரமா இருக்கு. எப்படி காசி கண்டத்துல அகஸ்தியர் சூரியனுடைய கதி தடை பண்றதுக்காக விந்திய பர்வதம் மேல் எழுந்து நிக்கிறது பொழுது அந்த கட்டத்துல இதை பத்தி பேசப்படுறது. விந்திய பர்வதம் மேருவை பார்த்து பொறாமப்படுறது. ஏன்னா மேருவை தான் எல்லாம் புகழறா, சூரியன் மேருவை மையமா வச்சுதான் சுத்தி வரார் அப்படிங்கிற காரணத்தினாலங்கிறதுனால விந்திய பர்வதம் சூரியனுடைய வழியை போய் அடைச்சு நிக்கிறது அப்படிங்கிறதுலாம் அங்க பேசப்படுறது.
இது மாதிரி புராணங்கள் என்ன சொல்றது, மானசத்துக்கு மானச லேக்குக்கு உத்தர பாகத்துல இருக்கக்கூடிய மேருவை மையமா வச்சு பிரதட்சிண விருத்தி பண்றது அப்படின்னு. அப்படி பண்றதுனால எல்லா லோகத்திற்கும் ஒரே மாதிரி தான் சூரிய சஞ்சாரம் இருக்கு. ஆனால் ஆனா ஏன் இங்க இப்ப ஸ்ருதி ரெண்டு ரெண்டு மடங்குன்னு சொல்லுது, வெவ்வேறு டைரக்ஷன்ல இருந்து வருதுன்னு சொல்லுதுங்கிறதுக்கு பரிகாரம் கொடுக்குறார். இன்னைக்கு நம்ம மாடர்ன் சயின்ஸ் இருக்கிற காலத்துல இது சாதாரணமா சொல்லிட முடியும். லைக் ஒவ்வொரு பிளானட், சப்போஸ் சூரியன் ஒரு ஒரு இந்த லோகங்கள் வெவ்வேறு பிளானட்ல இருக்குன்னா ஆப்வியஸ்லி அது ரிலேட்டிவ்லி சூரிய உதயமாகும். நாளினுடைய சஞ்சாரமும் நாளினுடைய ஸ்பேன் மாறும். எர்த் ஒரு ரொட்டேஷன் பண்ற டயத்துல இன்னொரு பிளானட் ரெண்டு தடவை ரொட்டேட் பண்ணிடுச்சுன்னா அதுக்கு ரெண்டு தடவை சூரியோதயம் சூரியாஸ்தமனம் ஆயிடும் இல்லையா? அது நம்ம இப்ப புரிஞ்சுக்கிறது ஈஸி. எர்த் எந்த ஸ்பீட்ல சுத்துறதோ அதோட டபுள் ஸ்பீட்ல இன்னொரு பிளானட் சுத்திதுன்னா ஒரு தடவை சூரிய உதயம் சூரியாஸ்தமனம் எர்த்துக்கு ஆறதுக்குள்ள அந்த இன்னொரு பிளானட்ல ரெண்டு தடவை ஆயிடணும். இவ்வளவுதானே? அதே மாதிரி எர்த்தினுடைய ஆக்சிஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நார்த் சவுத் சொல்றோம். ரிலேட்டிவ் பொசிஷனா எர்த்துக்கு டயகனலி என்ன சொல்றது, வர்டிகலா 90 டிகிரிஸ் ஆங்கிள் வேற ஒரு பிளானட் ஆக்சிஸ் சுத்தின்னு இருக்குன்னா அப்போ அதுக்கு சூரியாஸ்தமனம் ஈஸ்ட் வெஸ்ட்டுக்கு மேல நார்த் சவுத் தான் ஆகும். ஸோ அந்த பிளானட்டினுடைய டைரக்ஷனை பொறுத்தும் அதனுடைய ஸ்பீடை பொறுத்தும் மாறுறது. அது இங்க அந்த காலத்திலேயே இவா சொல்லிட்டா. அதுதான் ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா எப்போ உலகம் பிளாட்டுன்னு சொல்லிட்டு இருந்தானோ அந்த காலத்துல ஆச்சாரியால் இங்க இப்போ புராணத்தை கோட் பண்ணி இப்ப சொல்றார். அத்திர உக்தா பரிகாரா ஆச்சாரியைகி. இங்க என்னுடைய ஆச்சாரியர்கள், நம்மளுடைய ஆச்சாரியர்கள் அர்த்தம், என்னுடையன்னு எடுத்துக்க வேண்டாம், நம்ம நம்ம சம்பிரதாயத்தினுடைய ஆச்சாரியர்கள் அப்படின்னு என்ன பரிகாரம் கூறியுள்ளார்கள் அப்படின்னு இங்க பாஷ்யக்காரர் சொல்றார். அதுக்கு ஆனந்தகிரி இது திராவிடாச்சாரியர் இதுக்கு பரிகாரம் சொல்லியிருக்காருன்னு அவர் நோட் கொடுத்திருக்கார். அவர் காலத்துல அது வழியா அதை பார்த்திருக்கார். இவரும் அதை மையமா வச்சு இங்க இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார். அத்திர உக்தகா பரிகாரா ஆச்சாரியைகி. என்ன பரிகாரம்? அமராவத்தியாதீனாம் புரீணாம் த்விகுணோத்தரோத்தரேன காலேன உத்வாசகா சியாது. அமராவதி முதலான புரிகள், அமராவதி இந்திரனுடைய புரி, அப்புறம் சம்யமணி அப்படிங்கிறது யமபுரி, இந்த மாதிரி இவா 4 பேரோட புரிகள் இருக்கே. இந்த 4 பேருடைய புரிகளில் 2 மடங்காக சூரிய உதயம் நடக்கின்றது. ஏன்? நான் சொன்ன மாதிரிதான் அந்த பிளானட்டினுடைய ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன். உதயஸ்ச நாம சவிதுஹு தன்னிவாசினாம் பிராணினாம் சக்ஷுர்கோச்சராபத்தி தத்யயஸ்ச அஸ்தமனம் ந பரமார்த்ததா உதயாஸ்தமனே ஸ்தா. இதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம், பிரில்லியன்ட். ந பரமார்த்ததா உதயாஸ்தமனே ஸ்தா. உண்மையில் பரமார்த்தமாக அல்டிமேட்டாக சூரியன் உதிக்கின்றது என்பதோ அஸ்தமனமாகின்றது என்பதோ இல்லை. அது வெறும் நமக்கு தெரியறது தான் சொல்லிட்டார். நம்ம பொதுவாக இத்தனை இவ்வளவு இதுவா படிச்சுன்னு வரும்பொழுது நிஜமாவே சூரியன் கிழக்கேந்து உதிச்சு வரார், மேற்க போறார் அப்படின்னு இவ நம்புறாப்புல இருக்குன்னு தோணும் இல்லையோ? ஏன்னா அந்த மாதிரிதான் வந்துட்டு இருக்கு சாஸ்திரங்கள்ல. சூரியன் காத்தால அதனுடைய காரியத்தை பண்ணிட்டு போறாருலாம் சொல்லுது. ஆனா இங்க பௌராணிக திருஷ்டி அனுசரிச்சு பாஷ்யக்காரர் ரொம்ப கிளியரா சொல்றார், பரமார்த்ததா உதய அஸ்தமனம் இல்லை. அது நம்ம பார்க்கறது தான். சன் ரைஸ் ஆறுதுங்கிறது இட் இஸ் ஜஸ்ட் ஒரு திருஷ்டி தான். எதை வச்சு? உதயஸ்ச நாம, உதயம்னா என்ன, சூரியோதயம்னா என்னன்னு சொல்றார். சவிதுஹு தன் நிவாசினாம் பிராணினாம் சக்ஷுர் கோச்சராபத்தி. அந்த பிளானட்ல வசிக்கின்றவர்களுக்கு கண்ணுக்கு எப்ப தெரிய ஆரம்பிக்கிறதோ சூரியன், அதுதான் உதயம். அவ்வளவுதான். சூரியன் அது பாட்டு இருந்துன்னு இருக்கு, நம்ம கண்ணுக்கு எப்ப முதல்ல படுதோ அதுக்கு உதயம்னு பெயர் அப்படின்னு சொல்றார். அவ்வளவு கிளியரா சொல்லிட்டார்.
தது அத்தியஸ்ச அஸ்தமனம், அது கண்ணுக்கு தெரியறதுல இருந்து எப்போ மறைஞ்சு போறதோ வேறு பக்கமா போயிடுத்துன்னு அர்த்தம். பிளானட்டினுடைய அதர் சைடுக்கு போயிடுது. அந்த மாதிரி போயிடுதுன்னா அது அஸ்தமனம், அவ்வளவுதானே. அப்போ அது இந்த காலத்துல நமக்கு ரொட்டேட்டிங் பிளானட்ஸ் இதெல்லாம் தெரியறதுனால நம்ம இவ்வளவு ஈஸியா சொல்லிடுறோம், அது என்ன பெரிய விஷயம்னு. பட் இது மாதிரி சேட்டலைட்ஸ் அதை பார்க்காத காலத்துல அவ சொல்லிட்டா இல்லையா, அப்ப ஏதோ ஒரு சூக்ஷ்மமா இவாளுக்கு அந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. அந்தந்த பிளானட்ஸ்ல எப்படி உதயாஸ்தமனம் நடக்கிறதுங்கிறது எப்படி இவா கண்டுபிடிச்சின்றான்னு தெரியல இல்லையா. தது அத்தியஸ்ச அஸ்தமனம், அது தெரியாம போகிறதுக்கு அஸ்தமனம்னு பெயர். தன் நிவாசினாம் ச பிராணினாம் அபாவே தான் பிரதி தேனைவ மார்க்கேண கச்சன்னபி நைவ உதேதி ந அஸ்தமேதீதி சக்ஷுர்கோச்சராபத்தேஹே தது அத்தியஸ்ய ச அபாவாத். இங்க கொஞ்சம் வேற மாதிரி சொல்றார், நம்ம வேற மாதிரி எடுத்துக்கலாம் அதை. அந்த நிவாசிகளே இல்லாத ஒரு இடமாக இருந்தால்னு சொல்லிட்டார் அவர். தன் நிவாசினாம் ச பிராணினாம் அபாவே, பார்க்கிறவா இல்லைங்கிற பொழுது தான் பிரதி தேனை, அதே வழியாக சூரியன் போனா கூட அந்த இடத்துல சூரியன் உதிக்கிறது இல்லைன்னு சொல்றதுக்கு யார் இருக்கான்னு அப்படி சொல்றார். அந்த நம்ம என்ன சொல்றோம், சக்ஷுர் கோச்சராபத்தேகே தது அத்தியஸ்யத அபாவாத், கண்ணுல படுறது படாம இருக்குங்கிறது இல்லாததுனால அங்க உதயம் இல்லை அஸ்தமனம் இல்லைன்னு ஆயிடுறது அப்படின்னு. அதர் சைடு போயிட்டதுனாலன்னு எடுத்துட்டுலாம் அந்த இடத்துல இல்லையா. அதர் சைடு போயிட்டதுனால அங்க சூரியன் இருந்துட்டே இருக்குன்னாலும் சக்ஷுர் கோச்சரத்தாம் இல்லை, ஏன்னா நீ இந்த பக்கத்துல இருக்க. அதுதான் அங்க சொல்ல வர வேண்டிய பாயிண்ட் ஆக்சுவலி. ஓகே. ததா அமராவத்தியாக சகாஷாத் த்விகுணம் காலம் சம்யமனிபுரி வசதி, இங்க வசிக்கின்றவர்கள் 2 மடங்கு இருக்கிறதுனால சம்யமனிபுரியில 2 மடங்கு இருக்குங்கிற மாதிரி பாஷிக்காரர் சொல்றார். ஆக்சுவலி அங்கேயும் அர்த்தவத்தா நம்ம பார்க்கணும்னா 2 மடங்காக அந்த பிளானட் ஃபாஸ்டா சுத்தும் பொழுது சம்யமனியினுடைய ரொட்டேஷன் அமராவதியோட 2 மடங்கு ஆகிறதுனால அமராவதியில இருக்கிற சன்ரைஸ் அண்ட் சன்செட் காலத்துல 2 தடவை சன்ரைஸ் சன்செட் சம்யமனியில் ஆயிடுறது. சம்யமனிங்கிறது யமனுடைய புரி. சம்யமனியினுடைய வர்ணனம் ரொம்ப அழகா இருக்கும் இதுல கந்தபுராணத்துல. யமன் ஒரு லிங்கத்தை ஸ்தாபனம் பண்றான் காஷியிலன்னு ஒரு கட்டம் வரும். ஒவ்வொரு தேவதைகளும் அதனுடைய லிங்கத்தை ஸ்தாபிதம் பண்றது. அப்போ யமனுடைய லிங்கத்தை ஸ்தாபனம் பண்றான்னு வரும்பொழுது அந்த சம்யமனின்ற அந்த புரிய நோக்கி இந்த ரதம் போருது அப்படின்னு அந்த இடத்துல ஸ்கந்த புராணத்துல ஒரு ரத்தத்துல ஒருத்தர் ஒரு லோகமா போவார். அந்த பறக்கும் கம்பளம்னு அந்த காலத்துல ரேடியோல ஒரு இது வரும், கதை சொல்லுவார் ஒருத்தர். அது ஒவ்வொரு இடமா போகும் அந்த கம்பளம், அதுல உட்காந்துட்டு இவெல்லாம் போறான்னு அந்த மாதிரி இந்த ஸ்கந்த புராணத்துல ஒருத்தர் என்ன பண்றாரு, ஒரு லோகமா போறார். அப்போ அந்த சம்யமனிபுரி பத்திய ஒரு விவரணம் அங்க அழகா சொல்லப்படும், எப்படி இருக்கு சம்யமனிங்கிறது அப்படிங்கிறதெல்லாம். எனிவே, ஸோ அந்த புரி இங்க அந்த கான்டெக்ட்டுக்கு சொன்னேன். 2 மடங்கு அங்க அமராவதியோட 2 மடங்கு சூரியனுடைய சஞ்சாரம் இருக்கு. அத்தகா தன் நிவாசினஹா பிராணினஹா பிரதி தட்சிணதா இவ உதேதி உத்தரத்தா அஸ்தமேதி இவ இது உச்சதே அஸ்மத் புத்திம் ச அபேட்சிய. நம்மளோட சென்ஸ் ஆஃப் டைரக்ஷன் படி அவளுக்கு தெற்கேந்து உதிச்சு வடக்கேந்து அஸ்தமனம் பண்றதா சூரியன் தெரியறது. நான் சொன்ன மாதிரி ஆக்சிஸ்னுடைய டில்ட் எந்த பக்கம் டில்டடா இருக்கோ ஆக்சிஸ், அதுக்கேத்த மாதிரி அங்க தெரியறது. இது ஏதோ சூக்ஷ்ம சரீரத்துல போய் அந்த வேற ஒரு பிளானட்ல உட்காந்து பார்த்துருந்தாதான் இவாளால இதெல்லாம் சொல்ல முடியும் இல்லையா. அது அவர் அப்படி சொல்றாரு. அத இன்னும் நம்மளோட அஸ்மத் புத்திம் அபேட்சிய, நம்மளோட திருஷ்டி எது தெற்கு வடக்குன்னு தெரியறதோ அது மாதிரி. ஏன்னா அவளுக்கு அது தெக்குன்னு வடக்குன்னு தெரியணும்னு அவசியம் இல்லையே. அந்த ஆக்சஸ்ல இருக்கிறவன் அதை கிழக்குன்னு எடுத்துப்பான்னா நம்ம என்ன சொல்ல முடியும். அஸ்மத் புத்திம் அபேட்சிய அது தட்சிணதா உதிச்சு தெக்க உதிச்சு வடக்கு அஸ்தமனம் பண்றதாகன்னு வேற சொல்றார். ஏன்னா அந்தந்த பிளானட்டுக்கு டைரக்ஷன் அந்தந்த பிளானட்ல இருக்கிறவன் தான் செட் பண்றான்.
பட் அது ரிலேட்டிவ் டு எர்த்தினுடைய டைரக்ஷன் படி பார்த்தோம்னா அது வந்து இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு இங்க பாஷிகாரர் சொல்றார். மேல நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.